எல்லாரும் இப்ப மனு இல்லைன்னு சொல்றா. ஆனா நேற்றுக்கு தான் ராமர் கோவில் கட்டி எல்லாரும் கொண்டாடினோம். யாரு ராமர்? மனுவோட பேரங்க, மனுவோட பேரன். அந்த ராமராஜ்யம் தான் நடக்கணும்னு சொல்றோம். ஆனா நடக்கணும்ன்ற நானு. அந்த மனுராஜ்யம் நடந்தா தான் சரியாகும். எதுக்கு ராமரை சொன்னா, ராமருடைய சரித்திரத்தை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஒழுங்கா படிச்சா தெரியும். ராமன் எல்லா விதமான அனைவரையும் சேர்த்து கொண்டு தன்னுடைய பிள்ளையாக, தன் உடன்பிறப்பாக நினைத்துக் கொண்டிருந்தவன் மனுவுடைய பேரனான ராமன். அதே ராமன் ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணான். ஜட்டாயுன்றது ஒரு பறவை. சபரிக்கு கையால உணவு உண்டான். அவள் ஒரு வேடு வச்சு. ராமாயணத்தை முழுசா படிச்சா தெரியும். ராமாயணத்தில் ஆரம்ப பாலகாண்டத்திலிருந்து எப்படி 4 வருடத்தவரும் கோவில்களிலே யாகங்களையும் பூஜைகளையும் செய்தார்கள் என்பது அது தெரியும். அயோத்தி ராமர் ஒரு கோழை. சம்பூகனை, தவம் செய்த சம்பூகனை வெட்டி வீழ்த்தி, அதாவது என்ன ஏதுன்னு கூட கேட்காம, சம்பூகன் தான் இன்ன வர்ணத்தை சார்ந்தவன் என்று சொன்ன உடனேயே தன்னுடைய உடைவாளை எடுத்து சம்பூகனின் தலையை வெட்டி வீழ்த்திய ஒரு கொலைகாரன். வாலியை மறைந்திருந்து கொன்ற ஒரு கோழை. கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு காட்டுக்கு அனுப்பியவன். நிறைமாத கர்ப்பிணியான பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு காட்டுக்கு அனுப்பியவன். அவள் தன்னுடைய கற்பை நிரூபிக்கணும், நீ தீக்குளிச்சு உன்னுடைய கற்பை நிரூபின்னு சொன்ன ஒரு ஆணாதிக்கவாதி. வாழ்றதுக்கு வக்கில்லாம சரையு நதியில விழுந்து தன்னுடைய படை பரிவாரங்களோடு தன்னுடைய சொந்த பந்தங்களோடு விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்து போனவன். எப்படி இதை போய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதாரணமா சொல்லுவீங்களா? நீ இப்படி எல்லாம் வாழணும்னு. இதை நான் கேட்டதுக்கு இப்ப வரைக்கும் ஏன் இன்னும் அவங்க மேல கேஸ் போடாம இருக்கீங்க? ஏன் இன்னும் அவங்க மேல வழக்கு தொடுக்காம இருக்கீங்க? உண்மையை தானங்க நாங்க பேசுறோம். உண்மையை பேசுறதுக்கு எதுக்காக நாங்க பயப்படணும்? என்ன வேணா பண்ணிட்டு போ. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்க கிடையாது. நீங்க கம்ப ராமாயணத்தை மட்டுமே படிச்சுட்டு அதை மட்டுமே இங்க எல்லார்ட்டையும் பரப்பிட்டு உண்மையை மறைச்சி மோசடி பண்ணிட்டு இருக்கிறது நீங்க தான். ராமாயணத்துல மொத்தம் எத்தனை காண்டம் இருக்கு? 7 காண்டம் இருக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்சது 6 தான். ஏன்னா நம்மளுடைய கம்பர் அவர் பெரிய ஒழுக்க சீலர். அவர் தமிழர் பண்பாட்டை, கலாச்சாரத்தை நிலைநிறுத்துறோன்ற பேர்ல வால்மீகி ராமாயணத்தை அப்படியே மாத்தி அதனுடைய தன்மையை மாத்தி எழுதி வச்சிருக்காரு கம்ப ராமாயணத்தை. அதுல பாலகாண்டம் தொடங்கி யுத்த காண்டம் வரைக்கும் தான் இருக்கு. இன்னொரு காண்டமும் இருக்கிறது, உத்தரகாண்டம். வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. ஆனா உத்தரகாண்டம் இன்னைக்கு பதிப்புல கிடையாது. உத்தரகாண்டம் படிச்சா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால உத்தரகாண்டத்தை அச்சடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதையை சொல்றாங்க. அதனால உத்தரகாண்டம் எங்க இருக்குன்னா பெரியார் திரள் நூலகத்துல பத்திரமா இருக்கு. கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலையும் அந்த உத்தரகாண்டத்தினுடைய ஒரு பிரதி இருக்கு. இதை எடுத்து இதை ஆதாரமாக வைத்து எங்க திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் இதுதான் ராமராஜ்யம்னு ஒரு சின்ன புத்தகத்தையே எழுதியிருக்காரு. இதுவரைக்கும் அந்த புத்தகத்துக்கு யாராலும் மறுப்பு சொல்ல முடியல. ஏன்னா உத்தரகாண்டத்தை எடுத்து வைத்து எந்த சருக்கத்துல என்ன சொல்லி இருக்கு? ராமன் மாட்டுக்கறி சாப்பிட்டான் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் அதுல இருக்கு. வால்மீகி காட்டுகிற ராமன் ஒண்ணு ஏகபத்தினி விரதன் கிடையாது. இது எல்லாத்தையும் ஆதாரங்களோடு அந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த உண்மைகளை எல்லாம் நாம பேச போனா ராமருக்கு எதிராக பேசுறீங்க, இந்துக்களுக்கு எதிராக பேசுறீங்கன்னு சொல்லிட்டு திருச்சி விடுறாங்க. ஒரு நாளும் ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம எதையும் பேச மாட்டோம். இன்னைக்கு நீங்க ராமரை எதற்காக பயன்படுத்துறீங்கிறது தான் இங்க பிரச்சனை. செய்தித்தாள்கள்லயும் ஊடகங்கள்லயும் ஒரு செய்தி வருது. ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் ராமருக்கு கோயிலை திறக்கிறாங்க. அதாவது அந்த கும்பாபிஷேகம் சொல்லப்படுகிற அந்த இது நடக்க போகுது. அப்போ உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த பெண்கள், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுடைய பிரசவ நேரம் இருக்கு இல்லையா, அதாவது சிசேரியன் செய்து கொள்வதற்காக குறிக்கப்பட்ட தேதி இருக்குல்ல, அதை ஜனவரி 22ஆம் தேதிக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி இருக்குல்ல. அதை பார்க்கும் போது நமக்கு கொதிக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சிசேரியன் அப்படிங்கறத நம்ம எப்போ அந்த இடத்துக்கு வருவோம்? நம்ம ரொம்ப ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் அந்த பெண் இருக்கிறாள். அந்த அம்மாவையோ அல்லது குழந்தைக்கோ அது ஒரு பெரிய சிக்கலான நேரங்க, வேற வழியே இல்லைங்க, உசுரை காப்பாற்றணும், சிசேரியன் பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம அப்பதான் அந்த சி செக்ஷன் சொல்லப்படுகிற அந்த சிசேரியனுக்கே நம்ம போவோம். இப்போ ஒரு வேளை அந்த பெண்களுக்கு
ஜனவரி 10ஆம் தேதி சிசேரியன் டேட் ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் போயிட்டு எனக்கு ஜனவரி 22 ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு எனக்கு குழந்தை பிறக்கணும், அதனால என்னோட சிசேரியன் டேட்டை நீங்க அன்னைக்கு மாத்துங்கன்னு சொன்னா எத்தனை நாள்கள் இருக்குங்க? 10 நாள். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணோட உயிருக்கு கூட உத்தரவாதம் கிடையாது. அப்ப எனக்கு ஒரு பெண்ணாக, ஒரு பெண் குழந்தையினுடைய அம்மாவாக, ஒரு பெரியாரினுடைய வழியை பின்பற்றி நடக்கின்ற ஒரு பெரியார் தொண்டராக எனக்கு ஒரு கோபம் வருது. என்ன இவ்வளவு முட்டாள்தனமா இருக்காங்க, இந்த அளவுக்கு மக்களை இந்த மதத்தை வைத்து முட்டாளாக்கி வச்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு கோபம். அப்பதான் நான் பேசுறேன். பொதுவாவே நம்ம யாரோட ஒரு பேரை வைக்கணும்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு தலைவரினுடைய பேரை நம்ம வைப்போம். ஏன்னா நம்மளுடைய பிள்ளை அந்த தலைவரை போன்று இந்த சமூகத்திற்கு பாடுபட வேண்டும், அந்த தலைவர்களை போன்று இந்த மக்களை நேசிக்கணும், அவர்களை போல பேரும் புகழும் பெற்று வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முன்னுதாரணமான தலைவர்களை, சமூகத்திற்கு முன்னோடியாக இருந்த தலைவர்களை நாம நினைவு கூற விதமா நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வைப்போம், இல்ல வீட்டில் இருக்கிற மூத்தவங்களினுடைய பேரை வைப்போம். இது ஓகே, ஏன்னா அவங்கள உதாரணமாக நம்மளால காட்ட முடியும். ஆனா நீங்க எதற்காக என்ன பெரிய உதாரண புருஷன் ராமன்னு சொல்லிட்டு அவனுடைய பிறந்த நாள்ல அவனுடைய கோயில் திறக்கிற நேரத்துல நீங்க உங்களுடைய குழந்தைகள் பிறக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க, திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவன் கோயிலுடைய அவலத்தை பாருங்க, இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது, இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறானுங்க. ஆனா உடைக்கிறது யாரு? ஒன்றிய அரசு. சரி, ஒருவேளை மாநில அரசு அந்த கோவில்ல ஏதேனும் கை வைத்திருந்தால், மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு பகுதியில் உடைத்திருந்தால், அண்ணாமலையும் நம்ம எச்ச ராஜாவும் சும்மா இருந்திருப்பாங்களா? உடைப்பாங்கல்ல.